அந்த போதையில் அது எந்த இடத்துல ஏற்படுது, ஏன் ஏற்பட்டுச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? படம் பண்ணது கூப்பிட்டு யார் கூப்பிட்டாலும் வர்றதில்லை, வரேன் அப்படிம்பேன். எனக்கு காசு வேறு இருக்குது, போய்க்கலாம். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்களோ அப்படி தான், இப்படி தான் திடீர்னு நடந்ததுன்னு அப்படி தான் இருக்கும், ஒன்றும் சரியாகாது, இதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது. இந்த படம் பண்ணுறதை விட இது பிடிச்சிருக்கு. ஒரு 10 மணிக்கு அவர் கூப்பிட்றாரு, போகலாமா, குடிக்கிற மூடு இருந்ததுன்னா நாளைக்கு போய்க்கலாமா. மரியாதை, நுட்டுலுக்கு கௌரவம், சுயமரியாதை, சுய ஒழுக்கம் எதுவுமே கேட்காது. நீங்கள் வந்து ஒரு டேரக்டர், நான் உங்களை என்ன விஷயமா வர சொல்லுன்னு தெரியாதா? எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணுறீங்களா? குடிச்சு எதுங்க வரீங்க சார்? நீங்கள் கூப்பிட்டீங்க சார், நான் சொல்லிட்டு போது தான் வந்திருக்கேன், நான் படம் பண்ணதுக்கு வரலையே. சரி, அப்புறம் சார் என்ன பண்ண போகிறீங்க இங்கேருந்து? டயலாக் ஏதாவது எழுதிட்டு அசிங்கமாக இல்லையாங்க உங்களுக்கு? 10 வார்த்தை பேசுறதுக்கு 8 நிமிஷம் ஆகும், இழுக்கும், ஒரு பக்கம் உடம்பு ஒத்து வராது. முதல்ல அவர் ரொம்ப எப்பவுமே திட்டும் போது அவர் ரொம்ப நாகரிகமாக, முதல்ல வெளியே போங்க சார் அப்படின்னாரு. நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். இது விறுவிறுவு திரு. இன்றைய ஷோவில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருப்பது 1998ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் ஹிட்டடித்த படமான 25 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றளவும் பேசப்படும் படமாக இருக்கிற தினம்தோறும் படத்தின் இயக்குனரும் வசனகர்த்தாவும் சினிமா காதலனும் ஆகிய தினம்தோறும் நாகராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு, அவர் பேச நாம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வணக்கம். 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 எனக்கு ஒரு ஆச்சரியம் சார், உங்ககிட்ட இப்போ பேசும்போது சினிமா மீது ஒரு அலாதி பிரியம் கொண்ட ஒரு நபராக நான் உங்களை பார்க்குறேன். இதில் பார்க்க முடியுது நம்மளால். அப்படி இருக்கும்போது ஒரு தினம்தோறும் ஒரு படம் தோல்வியாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த வருத்தத்தில் குடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ஒரு ஹிட்டான படம். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி ஆனால் கூட ஒயின் ஷாப்புக்கு போவேன்ற மாதிரியான தீவிரம், அந்த போதையில் அது எந்த இடத்துல ஏற்படுது, ஏன் ஏற்பட்டுச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தெரியவே இல்லை சார். ஆக்சுவலாக வந்து ஒரு முன்னாடி அந்த பழக்க வழக்கங்கள் ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கலாம் சார். ஒரு ஸ்டேஜில் தினந்தோறும் ஹிட்டு, அப்படி தெலுங்கு படம், அந்த தெலுங்குக்கு வந்து ரைட்ஸ் வாங்குறாங்க. எடிட்டர் மோகன் சார் தான் வாங்குறாரு. படம் ரிலீஸ் ஆகி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் லவர்ஸ் டே ரிலீஸ் ஆகுது 3 நாள். 3ஆவது நாள் என்ன எடிட்டர் மோகன் சார் கூப்பிட்டு, இன்றைக்கே அது காசு பெரிய காது, ஒரு 14 லட்ச ரூபா, 14 லட்ச ரூபா எனக்கு கூப்பிட்டு, நான் ரைட்ஸ் கையில் சைன்லாம் போட்டு கொடுத்துருந்தா எனக்கு வந்திருக்காது. நான் வந்து சார் வந்து என்ன பண்ணிட்டார், ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோன்னா, அவர் ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணிட்டார், ராம் சார்னு சொல்லி தான் ப்ரொடியூசர் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து முரளி சார் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி முரளி சாரை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஒரு 7 லட்ச ரூபா பிரித்து கொடுக்குறாங்க, எனக்கு 50 ரைட்ஸ் காசு. எங்கிட்ட அப்போ கொஞ்சம் காசு வேறு இருக்குது. எனக்கு திடீர்னு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் பண்ணுறோம், எங்கேயும் பெருசாக வேலையும் பார்க்கல, ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் ஹிட்டு, ஒரு 10 ப்ரொடியூசர் படம் பண்ண சொல்லி கூப்பிட்றாங்க. இவர் என்ன ரைட்ஸ் காசு கொடுத்து அவரு 8 லட்ச ரூபா தராரு. என்னடா சினிமா இவ்வளோ இதாக இருக்குன்னு நினச்சேனான்னு தெரியாது, பெரிய பெரிய லெவலுக்கு உள்ள இருக்க நம்ம நினச்சேனா தெரியாது. பட் ஆனால் எனக்குள்ள பெரிய கர்வம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஒரு சினிமாவை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டேன். 2வது அந்த ரொம்ப காசு பணம் இருக்கும்போது லைட்டாக குடிக்கிறோம், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது, குடிக்கிறோம், பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்மளை அறியாமலே நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோன்றதே எனக்கு முதல்ல தெரியல. எப்போ தெரிஞ்சுன்னா கொஞ்ச நாளே தெரிஞ்சிச்சு, 2 மாதத்துல. ஏன்னா யார் படம் பண்ண சொல்லி கூப்பிட்டாலும், எனக்கு திருச்சி எங்கள் அண்ணெல்லாம் இருந்தார், நான் திருச்சியில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சு. ஓகே, நான் அங்கே போய் ரொம்ப அங்கே இருந்துக்குவேன். படம் பண்ணது கூப்பிட்டு யார் கூப்பிட்டாலும் வர்றதில்லை, வரேன் அப்படிம்பேன். எனக்கு காசு வேறு இருக்குது, போய்க்கலாம், நான் போய்ட்டு வேறு ஸ்கிரிப்டே என்கிட்ட இருக்குது, அதனால நான் போகிறதும் இல்லை. லட்சுமி மேக்கர்ஸில் கூப்பிட்டாங்க, இன்றைக்கி இருக்கும் லட்சுமி மேக்கர்ஸ் நிறைய இடம், பிரமிட் நடராஜன் சார், அப்புறம் சிவசக்தி, நான் எங்கே வேலை பார்த்தேன் அவங்க சிவசக்தி பாண்டியன் சார், நிறைய இடத்துல கூப்பிட்டாங்க, படம் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கேயுமே போகிறதில்ல. கதையெல்லாம் சொல்ல வேணாம் நாகராஜ், சும்மா வந்து அட்வான்ஸ் வாங்கிக்காங்க, 1 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்களோ அப்படி தான், இப்படி தான் திடீர்னு நடந்ததுன்னு அப்படி தான் இருக்கும், ஒன்றும் சரியாகாது, இதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது, இந்த சந்தோஷம்லாம் நீங்கள் வாங்கலாம் கூப்பிட்ருக்காங்க. பட் நான் வந்து அதை தான் சார் கூப்பிட்டேன், நான் திருச்சியில் இருக்கேன்னு போய் சொல்கிறது, சென்னையில் இருந்துட்டு வேறு ஊரில் இருக்கேன்னு சொல்கிறது, இந்த ரேஞ்சு யாரையும் காயப்படுத்துன்றது இல்லை. ஆனால் அப்படியே போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சுது சார், நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோன்ட்டு. ஆனால் அது பண்ணுறோன்னு தெரிஞ்சாலும் அது பிடிச்சி போச்சு அந்த இடம். பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பொய் சொல்ல பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம யார்ட்டையும் வேலை பார்க்காமலே படம் பண்ணலையா, இப்போ நமக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்குது, நம்ம பண்ண மாட்டோமா, பண்ணிக்கலாம். நமக்கு முக்கியமாக எதுன்னா படம் பண்ணுறதை விட இது பிடிச்சிருக்கு. ஒரு 10 மணிக்கு அவர் கூப்பிட்றாரு, போகலாமா, 10 மணிக்கா, குடிக்கிற மூடு இருந்ததுன்னா நாளைக்கு போய்க்கலாமா. இது வந்து இதுக்காக மற்றதெல்லாம் தள்ளி வைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி போகுது. அது முதல்ல லைட்டாக இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அதுதான் இருந்துச்சு, எதையுமே காணும். அது டைம், அது போதும் சார். அது
அதை நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே விட்டீங்கன்னா மொத்த வேலையும் காலி பண்ணிட்டு அதை மட்டும் உட்காந்துக்கும். அது ஒரு பெரிய அது ஒரு 1000 டைனோசருக்கு சமம். அது அதை பார்க்க தான் தம்மாத்தோண்டு இருக்குது. அது மொத்த வேலையும் காலி பண்ணிட்டு அது அவ்வளோ பெரிய விஷம் அது. அது வந்து நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கேன். எல்லாத்தையும் காலி பண்ணிடும். மானம், மரியாதை, லுட்டுலுஸ்க்கு, கௌரவம், சுயமரியாதை, சுய ஒழுக்கம், இது எதுவுமே கேட்காது. அது அது வேற. அது இப்படி அது தனி 10 படம் எடுக்கலாம் அதை வச்சு. அப்படி ஒரு ஏரியா. அதனால தான் அன்னைக்கு முன்னணி கதாநாயகர்களாக இன்னைக்கும் இருக்கக்கூடிய நடிகர் விஜய், அஜித், சூர்யா போன்றவர்கள் உங்ககிட்ட கதை கேட்டு உங்க கூட பணிபுரியணும்னு ஆசைப்பட்டப்போ கூட அது நடக்கலையா? ஆமாம், சூர்யா சார்லாம் மறுக்கவே முடியாதுங்க. நான் அப்படி இருந்தும் சூர்யா சார் வந்து நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட என்ன அவர் கூப்பிட்டு போனார். நான் ஏவிஎம் போகிறேன். எப்போ காக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறேன். போனால் என்ன வந்து ரேண்டி கேமராமேன் ரத்னவேல் சார். ரத்னவேல் சாரை அதுக்கு முந்தின நாள் பார்க்குறேன். ரத்னவேல் சார் சொல்கிறாரு, உங்களை பார்க்கணுன்றார்ல. ரேண்டிக்கெலாம் மிக அற்புதமான கேமராமேன், மிக அற்புதமான மனிதர் அவர். அவரே சொல்கிறாரு, உங்களை பார்க்கணுன்றாரு, பார்த்துருக்கேன், ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? இல்லை சார், நான் கொஞ்சம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போங்க, எல்லோரும் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டார். நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு அவர் தெரியாதுல்ல, அவர் வாங்கிட்டார். ஏவிஎம்ல ஷூட்டில் இருக்கார் ரத்னவேல் சாரும். நான் நேராக போகிறேன், சார் கூப்பிட்டுருக்காருன்னு தான் போகிறேன். போகும்போது கூட நான் வந்து எங்கே போகிறேன்னா அது வரைக்கும் போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த கடை இருக்குது, சூர்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அப்போ அந்த கடை பேர் வந்து ரஞ்சித் வீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கடையில் போய் குடிச்சிட்டு தான் போகிறேன் நான் சாரை பார்க்கறதுக்கு. அவர் தான் போய் பார்க்க போகிறேன்னு தெரியும். ஓகே. போயிட்டு நான் உட்கார வச்சுருக்காங்க, மேக்கப் ரூமில் உட்காந்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சார் வராரு, வந்து இப்படி உட்கார்றாரு. சூர்யா சார் தான் வந்து உட்காந்துருந்தாரு. என்ன பார்த்தோம்னா தெரிஞ்சிச்சு, நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரிஞ்சிச்சு அவரு. எப்போ வந்தீங்க என்ன? சார் இப்போ தான் சார். அப்புறம் அப்படின்னாரு. அவர் தான் கேட்டார், அப்புறம் அப்படின்னாரு. சார் நீங்கள் தான் வர சொன்னீங்களா சார்? இதான் என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு கேட்கு. நான் உங்களை என்ன விஷயமா வர சொல்லுவேன்? நான் வந்து நடிக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு டேரக்டரு, நான் உங்களை என்ன விஷயமா வர சொல்லுவேன்னு தெரியாதா? இல்லை ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணுறீங்களா நீங்கள்? உங்களை எதுக்கு வர சொல்லுவேண்ணா? இல்லை சார், முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொன்னேன், இப்போவும் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் வர சொன்னது. சரி, என்ன பார்க்க வரீங்கள? இப்போ நீங்கள் ஃப்ராங்காக இப்போ நீங்கள் குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க, இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க இல்லையா சார்? ஆமாம் சார். குடிச்சிட்டு எதுங்க வரீங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் கூப்பிட்டீங்க சார், நான் சொல்லிட்டு போது தான் வந்திருக்கேன், நான் உங்கள் படம் பண்ணதுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி. அப்படி நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், அவர்கிட்டே தான் சொல்கிறேன். நான் படம் பண்ணுறதுக்காக வரலையே சார், நான் உங்கள்கிட்ட படம் பண்ணுறதுக்கு வந்துருந்தா நான் சரியாக வரலாம். நான் வேண்டான்னு சொல்லுறதுக்கு தான் சார் வந்திருக்கேன். உங்களை நான் மதிக்கிறேன், நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, நான் வந்து உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு போதான் வந்திருக்கேனே தவிர நான் படம் பண்ணுங்கன்னு கேட்டு வரலையே சார் அப்படின்னு. அவரில் இது பார்க்குறாரு. அவர் கூட ஒருத்தங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிரிச்சிட்டார். அவர் என்ன பண்ணலாம்? அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க, கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னாரு. வெளியே இருங்க. அப்போ நீங்கள் வந்து ஆமாம் சார் கூப்பிட்ருக்கீங்க, நான் வரணும், அந்த மரியாதைக்கு நான் அதுக்கு தான் சார் வந்தேன். சார் நான் பர்சனலாக கேட்குறேன், உங்களுக்கு என்ன ஐடியா? உங்களுக்கு சார் படம்லாம் பண்ண மாதிரி ஐடியாவே இல்லை சார். சரி, அப்புறம் சார் என்ன பண்ண போகிறீங்க இங்கேருந்து? இல்லை சார், நான் டயலாக் ஏதாவது எழுதிட்டு அசிங்கமாக இல்லையாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். என்ன லைஃப், என்ன ட்ராவல் உங்களுக்கு? ரத்னவேல் சார்ட்ட என்ன பேசுனீங்க? சார் நான் வரேன்னு சொல்லிடுங்க. நான் வரேன்னு சொன்ன மாதிரி வந்துட்டேன்ல சார் நான். அவரில் சரிங்க, ஏதாவது பண்ணணும்னு நினச்சி. சரி, ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ ஓகே, நான் பார்க்கலாம். சரி, ஓகே, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு. பணம் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு? சார் காசுலாம் இருக்குது சார். ஓகே, சரி, ஓகே, நீங்கள் கிளம்பிட்டார். செம்ம கடுப்பில் தான் போனார். அதனால் நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, நான் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 நிமிஷம் அங்கே இருந்துட்டு நமக்கு தெரியுது தப்புன்ட்டு. நான் வெளியே வந்தோன்னே அவர் போய் 2 நிமிஷம் கழிச்சு நான் சைடில் அந்த மேக்கப் சைடில் போயிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சு தம் அடிக்கிறேன். தம் அடிச்சிட்ருக்கேன். தம் அடிச்சுட்டு இப்படியே நின்று யோசிச்சு அதே ஸ்பாட்டில் அங்கேயே தான் அவர் போகிறாரு, நாங்கள் நின்றுட்டுருக்கேன். ஏவிஎம் அவர் சிட்டுக்கு போகிறார். அவர் உங்கள் தம் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு சரி கிளம்பலாம். நடந்தே தான் போயிருக்கேன் நான். போய்ட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒருத்தர் வராரு. அவர் தங்கத்தோட சார்னு நினைக்கிறேன், மேனேஜராக இருந்தார். அவர் வேறு ஒருத்தர் வந்தார்ன்ட்டு, சார் வந்து இந்த காசு உங்களை கொடுக்க சொன்னார், ஒரு பணம் கொடுக்குறேன். நான் இல்லை, நான் காசு கேட்க இல்லைங்க. நான் டக்குன்னு கேட்டேன், என்ன ஞாபகம் இருக்குது? வகுச்சர் இருப்பீங்க அப்படி. அதில் அவர் வகுச்சரா? இப்போ எந்த கம்பெனியில் வேலை பார்த்துறீங்க வகுச்சரில் சைன் பண்ணுறது? காமெடி பண்ணுறீங்களா நீங்கள்? சார் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், அவ்வளோதான். இல்லைங்க, என்கிட்ட பணம் வச்சுங்க, நிறைய காசு அது எனக்கு ஓடல. சரின்ட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் ஏற்கனவே தண்ணி அடிச்சிருக்கேன். அப்போ தான் தம் அடித்தோம்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் நேராக உள்ளே போய் சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் போய் சாரவை பார்த்து சொல்லிட்டு போகணுமோன்னு அவர் சொன்னார். இல்லை வேணாம், அவர் உங்களை பார்க்க விருப்பப்படலை, உங்களை பார்த்துட்டாரு, அதுக்காக தான் வெயிட் பண்ணார், பார்த்துட்டாரு, இது உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நீங்கள் எப்படி கிளம்புங்க
இல்லை சார் நான் சொல்லிட்டு தான் சார் போவேன் சார், தப்பாக எடுக்காதீங்க சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சத்தம் என்ன திட்டுவார் அவர். உங்களை பார்த்து உங்களை அனுப்பி வைக்க சொன்னார். நான் ஒரு ஆட்டோ ரெடி பண்ணுறேன் சார், இங்கே வெளியே போகிறதுக்கு சார். சார் நீங்கள் வெளியே போகிறீங்களோ எங்கே போகிறீங்க, நான் ஒரு ஆட்டோ ரெடி பண்ணுறேன், எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நீங்கள் ஆட்டோவில் அனுப்பி வைக்க சொல்கிறார். நான் ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலன்னா என்ன திட்டுவார். நீங்கள் நடந்து போனதும் தெரிஞ்சதுன்னா நான் ரொம்ப ஏன் எனக்கு பாதிக்கும், புரிஞ்சுங்க நீங்கள். சார் நான் நடந்து போகிறது அவருக்கு எப்படி சார் தெரியும், உள்ளேயும் போகக்கூடாதுன்றீங்க சார். உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல சார், உங்களை உள்ளே நீங்கள் போகிறதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. சார் அங்கே இருக்கார் வேண்டி சார், உங்களை பேசிட்டு உங்களை உள்ளே வர மாதிரி ஐடியா. சரி வந்தீங்க, நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, நான் அட்வைஸ் பண்ண யாருமே கிடையாது. வரும்போது நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டீங்க, சரி ஓகே. அப்போவாது சார் இனிமேல் நடந்துருச்சு சார், இது நான் ஒரு வாரம் கழிஞ்சு வரேன்னு சொல்லலாம். நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் நான் கேட்டு தரேன். நீங்கள் வந்து சார் நீங்கள் பேசுனது ஓப்பனாக பேசுறீங்க சார், அது இன்னொரு ஆளுக்கு பயங்கர ஹர்ட் ஆகும் சார் அது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார். எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு ஹீரோ சார் அவர், நீங்கள் உங்களுக்கு என்னதான் இருந்துருக்கு, உங்கள் ஒரு படம் அவர் கூட நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, டைரக்ட் பண்ணி எழுதுனீங்க, உங்களை கூப்பிட்டு இவ்வளோ ரெஸ்பான்ஸாக பேசும்போது இப்படி சரி இல்லை சார். ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு ஆட்டோ கொடுத்துறேன் போய், நீங்கள் வந்து ஆட்டோவில் போகலைன்னா எனக்கு பிரச்சனையாகும். ஓகே, அவ்வளோ வேறு வழி இல்லாமல் அவருக்காக ஒரு ஆட்டோ பிரச்சனை எங்கே ஓடணும், நான் ஏவிஎம் வெளியே வாசலில் விட்டால் போதுங்க என்ன. அப்புறம் ஸோ அப்போ என்னன்னா எதுக்கு நினைக்கிறேன்னா இதெல்லாம் தான் சார் லைஃப்பில் நடந்து நம்ம இதுக்கு அதை இதெல்லாம் மைண்டுக்குள்ளே இருந்து. சூர்யா சார் லாஸ்ட் அப்போ தான் சந்திச்சிங்களா இல்லை அதுக்கப்புறம் அடிக்கடி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன, நான் நல்லா ஆனதுக்கப்புறம் கூட 2 வாட்டி பார்த்துருக்கேன், பேசலாம் சும்மா பார்த்துட்டு வணக்கம் தெரியலாங்க. ஒரு நான் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி எனக்கு வந்து இப்போ மறுபடியும் சூர்யா சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் எய்ம் அப்படின்னா சத்தியமாக இல்லைங்க. மறுபடியும் நான் அஜித் சாரை விட்டு வந்து படம் பண்ணணும் சத்தியம் அப்படிலாம் இல்லைங்க. படம் பண்ணணும், நீங்கள் நல்ல படம் பண்ணிங்கன்னா நீ எங்கேயும் தேடிலாம் போகாத. உனக்கு சூர்யா சார் வேணா சூர்யா சார் வருவார். நீ படம் சரியாடு, உன் சினிமா கமர்ஷியலாகவும் குவாலிட்டியாகவும் நீ ஹிட்டு கொடு, இங்கே எல்லா கதவுகளும் திறக்கும். உனக்கு எந்த கதவும் யாரும் மூடலை, நீ இழுத்து மூடிட்டு வந்தாள். உன்னை யாரும் சாத்தவே இல்லை, திறந்தே வச்சுருந்தாங்க. நீ தான் போய் கதவையே மூடிட்டு வந்தாள். மறுபடியும் திறக்கணும்னு நீ ஆசைப்பட்டா, நீ தட்டினா திறக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீ தட்டவும் செய்யாத, ஒரு படத்தை நீ சரியாயிடு, இந்த கதவு திறக்கும். அந்த உழைப்பை அந்த எஃபர்ட்டை அந்த சினிமா அம்மா மாதிரி சார். நீ உண்மையாக இருந்துட்டீங்கன்னு உங்களுக்கு விடாது சார். நீ அது கரெக்டாக இரு, அந்த மேஜிக் பண்ணு, உனக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா. இன்னைக்கு இப்போ எனர்ஜியாக பேசுகிறோம் இல்லையா. நான் குடியை விட்ட புதுசில் என்னால் பேசவே முடியாது. 10 வார்த்தை பேசுறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். இழுக்கும் ஒரு பக்கம், உடம்பு ஒத்து வராது. கை இப்படி இழுத்த கொஞ்ச நேரம் கை இப்படி தான் இருக்கும், இப்படி போகும் ஒரு பக்கத்தில், நம்மளை அறியாமலே நம்ம கை போகும். இன்னைக்கு இப்படி இருக்கும்னா எப்படி, எதுவும் நடந்தது இல்லை. ஸோ வேலை செய்யதான் நடக்கும். எந்த வருஷம் நிப்பாட்டிங்க சார்? இருக்குது சார், 9 வருஷம் இருக்கும். 9 வருஷம். விஜய் சார் சந்திரசேகர் சார் கூப்பிட்டு கதை கேட்டாங்களோ? அது என்ன நடந்துச்சு சார்? அதான் போயிட்டு கதை சொல்லி ஓகே வாங்கிட்டு கதை சொல்லிட்டீங்க. அந்த கதை முன்னாடியே அவர் சாயங்காலம் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 3:30 மணி நேரம் 6:30 மணி வரைக்கும் சொல்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு சந்திரசேகர் சார். ஒரு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு யார் கன்சர்ன்னு சொல்கிறேன், அங்கே போங்க அப்படின்றாரு. அப்படின்னா அன்னைக்கு போகும்போது அது வேற ஒரு கடை, அது அந்த நம்ம ஹவுஸ் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒயின் சாப்பிட்றேன், குடிச்சு தான் போகிறேன். நான் போனோன்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. முதல்ல அவர் ரொம்ப எப்பவுமே திட்டும் போது அவர் ரொம்ப நாகரிகமாக முதல்ல வெளியே போங்க சார் அப்படின்னாரு. சார் இல்லை சார் நான் வந்து சார் நான் இல்லை சார் நான் தயவு செஞ்சுக்கலாம், உங்கள ஒரு மரியாதை இருக்குது, ஒரு அன்பு இருக்குது, அதை கெடுத்துக்காதீங்க. அப்போல்லாம் நான் வந்து வெளியே வந்தோடனே இவர் மேலே தப்புன்னு நினச்சிட்டு வரேன் நான். ஒன்றும் இவங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க இவங்க, நம்ம என்ன பண்ணிட்டாங்க, கதை சொல்லியிருக்கோம், இப்போ என்ன நடந்துருச்சுன்ட்டு இப்போ தெரியுது இல்லை. அதுக்காக இப்போ வந்து சார் நான் வந்து யார்கிட்ட போய் சார் நான் விஜய் சார்லாம் விட்டு வந்துட்டேன் சார். சார் விஜய் சாருக்காக எஸ்எஸ்சி சார் கதை கேட்குறாரு. அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு சார் அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, அல்டிமேட்டாக ஒன்று வேண்டாம், முதல்ல நான் கன்சர்ன் கமிட் பண்ணிருங்க, போய் அங்கே அட்வான்ஸ் வாங்கிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ரேஞ்சு இருந்துச்சுன்னா நான் 2.25 மணி நேரம் அந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். அது என்னைக்கு பண்ணாலும் யார் பண்ணாலும் வேறு மாதிரியா இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் நான் இன்னும் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும். ஒரு வாழ்க்கைக்குள்ளேருந்து ஒரு ஆக்ஷன் தான் அது. வழக்கமாக வரிசையாக ஒரு 200 பேர் அடிக்கிற படம்லாம் கிடையாது. அங்கேயே அடிப்பான், அது வேறு மாதிரியாக இருக்கும். அந்த சண்டையோட உக்ரமும் சரி, அந்த வாழ்க்கை ஒரு லைஃப் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த அரசியல் அதோட அவ்வளோ அழகாக மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அது. அப்போ இன்ன வரைக்குமே ஒர்க் அவுட் ஆகுற ஸ்கிரிப்ட். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இருக்கும் அது. ஓகே, சில விஷயம்லாம் அம்மா எப்போவுமே அம்மா தானே, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட். ஸோ அது வந்து அது கேட்டவொன்னே பிடிச்சி போன நிலை தான் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நான் வந்து வெளியே வந்துட்டு நான் சாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்பவும் நீ எதையுமே மிஸ் பண்ணல. ஒரு நிறைய காலங்கள் மிஸ் ஆகிட்டு நீங்கள் இதை நினச்சி வருத்தப்பட்டு போயிடுச்சு போகல இருக்கும்ல. நீங்கள் இழுத்தா கரெக்டாக மூச்சு வருது இல்லை, நல்லா தானே இருக்கும், கரெக்டாக எந்திரிக்கிறோம்ல, இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், எங்கள் ஏரியாவில் கோழி 5 மணிக்கு எந்திக்குது, நான் 4:30 மணிக்கு எந்திக்கிறேன். கோழிக்கு முன்னாடி நான் தான் எந்திக்கிறேன். ஸோ வேலை செய்கிறவன்ல உங்களை கூப்பிட்டு போவான். ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது சார். நீ உண்மையாக ஒரு விஷயத்துக்கு விதை போட்டிங்கன்னா அது உங்களை விடாது சார். நான் அதை வேற எங்கேருந்து கற்றுக்கல, இங்கிட்டிருந்து கற்றுக்கிட்டேன். நான்லாம் இப்படி இருக்கிறேன், இப்படி பேசுகிறேன்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நான் முதல்ல நல்லா பேசுவேன், வேறு மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்போல்லாம் நான் நடந்துக்கிட்டதே இல்லை. நான் எங்கேயாவது போனால் உட்காரத்துக்கு ஏதாவது மூளை தான் தேடுவேன். நான் எங்கேயாவது ஓரமாக உட்காரலாம், எழுத போனாலும் சரி தான்,
இந்த இப்படி போய் உட்காந்து எல்லாம் வராது. எங்கேயாவது ஒரு மூக்குக்குள்ளே போய் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து எழுதி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறது. இது அப்படியே சுருங்கிட்டேன் நான், போதும் அப்படின்ட்டு. மறுபடியும் இன்னைக்கு இப்படி வந்து பேச முடியுதுன்னா எங்கிட்ட அது வந்து கடவுள். நான் அதான் அதுக்கு கடவுள்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் நான் கடவுள் நம்புகிறேன். அதுக்காக டெய்லி போய் ஒவ்வொரு கோயிலில் போய் சாமி எனக்கு ஒரு படம் கொடு, சாமி எனக்கு ஒரு கன்சர்ன், அதெல்லாம் அவர் வேலையே கிடையாது. அதெல்லாம் அவர் செய்ய முடியாது. உனக்கு அந்த ஆரோக்கியத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும். நீ தேடி ஓடி முட்டு தேஞ்சு அடித்து கீழே விழுந்து எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க. இதுக்கு உனக்கு என்ன கேட்டால் எனக்கு தண்டனை கடவுள் கொடுத்துருக்கதே ரொம்ப கம்மி. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சதே பெரிய விஷயம். நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனைங்கிறது ரொம்ப கம்மி தான் என்ன கேட்டால். அவராக பார்த்து சில சலுகைகள்லாம் பண்ணி விட்டு வந்துருக்காரு. அவர் கிளம்புறேன்றாரு, நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்துரு, அந்த திட்டு நல்லா பண்ணலாமே. அவர் பண்ணதுக்குள்ள மென்டாலிட்டிலாம் இருக்காரு. நான் அதை வந்து Taste the Daily.